Hello friends, welcome and welcome to Karthikha Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஷாப்பிங் ஹால் வீடியோ நம்பர் 10 தான் பார்க்க போறோம். என்னுடைய அண்ணனுடைய வெட்டிங் பர்ச்சேஸ்க்காக நிறைய ஷாப்பிங் பண்ணிருந்தேன். அந்த வகையில ஜுவல்லரி ஆக்சசரிஸ் கலெக்ஷன் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத நீங்க லாஸ்ட் வீடியோல பாத்திருப்பீங்க. இன்னைக்கு ஷாப்பிங் ஹால் வீடியோ 10ல வந்து நம்ம மேக்கப்க்கு நான் என்னென்னலாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து மேக்கப் ஸ்கின்க்கு மேக்கப் போடுறதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணதே கிடையாது. லேயர்ஸ் ஆஃப் மேக்கப், ஃபவுண்டேஷன் எல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வெட்டிங்க்கு அப்புறம் நான் ஸ்கின்க்கு யூஸ் பண்றது. சோ அது யூஸ் பண்றதுக்காக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன், ட்ரையல் பண்ணிருக்கேன். சோ அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். அது பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கும். நிறைய புது உறுப்பினர்கள் நம்மளுடைய கார்த்திகா சேனல் ஃபேமிலியில சேர்ந்திருக்காங்க. அந்த புதுசா சேர்ந்த எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு வார்ம் வெல்கம் கொடுக்கிறேன். எல்லாருக்கும் பெரிய 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 நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். லைவ்ல வந்து நம்ம இது ரொம்ப அழகா எல்லாருமே கூட லைவ்ல ஜாயின் பண்ணி இந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததை ரொம்ப ஜாலியா நம்ம வந்து கன்வர்சேஷன் பண்ணோம். அது ரொம்ப 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 எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. சோ அவ்வளோ சந்தோஷம். இந்த எல்லா சந்தோஷத்துக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைய வீடியோல நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கல, எனக்கு பிடிச்சு போய் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் வாங்கியிருந்தேன். எனக்கு பிடிச்ச ஆக்சசரி ஐட்டம் தான் அது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெனி விமென்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ச், கிளச்சஸ், ஹேண்ட்பேக்லாம் ரொம்ப கிரேஸா இருப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கும் இந்த கிளச், வாட்ச், ஹேண்ட்பேக்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ அந்த வகையில நான் இன்னைக்கு சில ஆக்சசரிஸும் வாங்கியிருக்கேன், அதுவும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மேக்கப் பிரைமர். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ், அதை ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிடுறேன். அப்புறம் நான் ரெகுலரா யூஸ் பண்ற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். சோ நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். லாக்மே அப்சல்யூட்ல இது வந்து பிரைமர், மேக்கப் பிரைமர்னு கொடுத்தாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் பிரைமர் லாக்மே அப்சல்யூட்ல இருந்து இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 675 rupees. இந்த ஷாப்பிங் ஹால்ல நான் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே பிரம்மாண்டமாய் சரவணா ஸ்டோர்ஸ் T.Nagarல தான் ஷாப் பண்ணேன். அங்கதான் வாங்கின ₹675க்கு வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் நிறைய பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. லவ்லி தமிழ் சேனல்ல கேரமல் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து அவ்வளவு அழகா அந்த வீடியோல என் அண்ணனுடைய கல்யாணத்துல இருந்தேன் அப்படின்னாக்கா நான் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் நிறைய டவுட் இருந்துச்சு. அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்ல நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். சோ செகண்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஆர்கன் ஆயில் சீரம் ஃபவுண்டேஷன். இது லாக்மே அப்சல்யூட்ல இது ஒரு ஃபவுண்டேஷன். இதுவுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன். SPF 45 இருக்கு இதுல. இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பேக்கிங் உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன் இந்த பேக்கெட்ஸ். SPF 45 இருக்குது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ல இருக்கு, த்ரெட் டைப்ல இருக்கு லாக். இப்படி நம்ம ஃபேஸ்ல டாட்ஸ் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டிக் டைப்ல இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இந்த பேக்கிங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 750 rupees. பட் எனக்கு சரவணா ஸ்டோர்ஸ்ல 628 rupeesக்கு கொடுத்தாங்க. 628 rupeesக்கு கிடைச்சது. அடுத்ததான் நான் யூஸ் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிருக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சீலர். இதுவும் வந்து லாக்மே அப்சல்யூட் ப்ராடக்ட் தான் இது. கன்சீலர் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ல இருக்கு, லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கு, ரோல் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. சோ இந்த டார்க் ஐ, லிப்ஸ் சுத்தி டார்க் சர்க்கிள் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதுக்கு யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றதாங்க இது. எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு வந்து இப்பதான் நான் கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா வெட்டிங்ல யூஸ் பண்ணிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைன்னா நீங்க வீடியோல கீழே சொல்லுங்க, நான் கண்டிப்பா காட்டுறேன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 582 rupees. லாக்மே பிராண்ட் அப்சல்யூட்ல கன்சீலர் வந்து 582 rupeesக்கு நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். சோ இந்த பிரைமர், ஃபவுண்டேஷன், கன்சீலர் இது 3 தான் நான் புதுசா யூஸ் பண்ற மேக்கப் ப்ராடக்ட்ஸ். இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணது கிடையாது. மத்த நான் காட்ட போற ப்ராடக்ட்ஸ்லாம் நான் எப்பவுமே நான் வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் தான். இது 3 தான் நான் யூஸ் பண்ணது இல்ல. என்னுடைய ஷேட் வந்து பாத்தீங்கன்னா இதுல 03. கன்சீலரும் 03 தான், ஃபவுண்டேஷனும் 03 தான் என்னுடைய ஷேட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் டோஸ் லிப்ஸ்டிக்.
நான் லிப்ஸ்டிக் காஜல் இல்லாம வெளியில கிளம்பவே மாட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது லிப்ஸ்டிக்கும் காஜலும். கண்ணுக்கு காஜல் போடுறதும் லிப்ஸ்டிக் போடுறதும் ரொம்ப பிடிக்கும். சோ டிப்ஸ் அண்ட் டோஸ்ல வாங்கியிருக்கேன். இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர். இந்த கலரோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா லாவெண்டர் லிப் கலர் 17 வாங்கியிருக்கேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர். இதுதான் இந்த கலர், தெரியுதா? இந்த கலர் தான் அது. ரொம்ப சாரி, நான் பேக்கெட் பிரிச்சுட்டேன். எனக்கு வந்து ரேட் எவ்வளவுன்னு தெரியல. வெட்டிங் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது இல்லையா, அதனால எனக்கு ரேட் தெரியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிப்ஸ் அண்ட் டோஸ்ல நம்பர் 17 லாவெண்டர் ஷேட்ல நான் வந்து வாங்கியிருக்கேன் லிப்ஸ்டிக். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அலோவேரா ஜெல் வாங்கியிருந்தேன், பதஞ்சலி ப்ராடக்ட். அது வந்து 79 ருபீஸ்க்கு. இது நான் ரெகுலரா டெய்லி ஃபேஸ்க்கு அப்ளை பண்றது. என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின். நான் அப்படியே என்னுடைய ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடு இப்படி போட்டேன்னா அப்படியே கோடு வந்துடும், இந்தியா மேப் மாதிரி அப்படியே போடலாம். அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின். ஸோ நான் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியே ஆகணும். கோகனட் ஆயில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னை வந்து மாய்ஸ்சரைஸா வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த நான் எப்படி என்ன மாய்ஸ்சரைஸா வச்சுக்கிறேன், ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நான் சீக்கிரமா உங்களுக்கு ஒரு வீடியோல நான் போடுறேன். ஸோ இது வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்றதுக்காக வாங்கினேன். மாய்ஸ்சரைசிங் பிஃபோர் மேக்கப்காக நான் வாங்கல, அது வேற ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அது காட்டுறேன். 79 ருபீஸ்க்கு வாங்கினேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா அலோவேரா ஜெல் தான். இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சர்ஸ் பிராண்ட்ல இருந்து வாங்கியிருக்கேன் அலோவேரா ஜெல். சோ நம்ம வந்து பிரைமர் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் சொன்ன மாதிரியே எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்ன்றனால மேக்கப் போட போட என்ன ஆகும், இன்னும் ரொம்ப ட்ரை ஆயிடும் ஸ்கின். ஸோ நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மேக்கப்பே போட முடியும். அதுக்காக மேக்கப்காகனே நான் வாங்கினேன் அலோவேரா ஜெல். இது வந்து வெறும் அலோவேரா மட்டும் இல்லாம இதுல வந்து பெப்பர்மெண்ட் ஆயிலும் இருக்கு. நாட் ஒன்லி ஃபார் ட்ரை ஸ்கின், எல்லா ஸ்கின் இருக்கவங்களும் இதை போடலாம். ஸோ பெப்பர்மெண்ட் ஆயிலும் இருக்கனால எல்லா ஸ்கின்னுக்கும் இது சூட் ஆகும். இதோடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 95 ருபீஸ்க்கு வாங்கினேன். நேச்சர்ஸ் பிராண்ட் அலோவேரா மாய்ஸ்சரைசிங் ஜெல். அடுத்தது டாஸ்லர்ல மஸ்காரா வாங்கினேன். எனக்கு ஐ மேக்கப் ரொம்ப 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 பிடிக்கும். மஸ்காரா, காஜல், ஐலைனர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஐலைனர் வந்து என்கிட்ட இருக்கு. நான் வந்து டாஸ்லர்ல தான் மஸ்காரா இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வந்து தீந்துடுச்சு. சோ கல்யாணத்தப்ப எனக்கு தேவை, என்னோட அண்ணனோட வெட்டிங்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருந்தேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய பேக்கெட்டையும் நான் பிரிச்சுட்டேன். ரேட் எவ்வளவுன்னு எனக்கு தெரியல. ஐம் சோ சாரி, எனக்கு ரேட் தெரியல. இதுதான் இந்த ப்ராடக்ட். ரொம்ப ஈஸி டு அப்ளை. இது லிக்விட் மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப அழகா இருக்கு. ஸ்மச் ப்ரூஃபாவும் இருக்கு. இது நான் ஏர்லி மார்னிங் 4 o'clock அப்ளை பண்ணேன். இது நான் ஆஃப்டர்நூன் ஒரு 2 to 3 o'clock வரைக்கும் எனக்கு ஸ்மட்ஜ் ஆகவே இல்லை, அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹிமாலயா பிராண்ட்ல நீம் ஃபேஸ் வாஷ். டெய்லி இந்த நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி தான் என்னுடைய ஃபேஸ் 2 வாட்டி நான் வாஷ் பண்றேன். இது கண்டிப்பாவே உங்களுக்கு பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன், நான் என்ன வாங்கினேன் அப்படின்றது தான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா 139 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஆக்சுவல் ரேட் பாத்தீங்கன்னா 146 ருபீஸ் எம்ஆர்பி ரேட். இது எனக்கு 139 ருபீஸ்க்கு கிடைச்சது. சோ நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்க்கு நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். நீம் ஃபேஸ் வாஷ், நீம் ஃபேஸ் பேக் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஸ்கின் மெயின்டெனன்ஸ் வீடியோ நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அதுல நான் சொல்றேன் என்னென்ன பேக்லாம் நான் போடுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபியூச்சர்ல வீடியோஸ் நான் போடுறேன். சோ நீம் ஃபேஸ் வாஷ் எனக்கு தீர போற காலியாகிற ஸ்டேஜ்ல இருந்ததுனால நான் வந்து இதுவும் ஒன்னும் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு ஐ மேக்கப் ப்ராடக்ட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா லாக்மே டீப் பிளாக் ஐகானிக் காஜல். இது 22 hours இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்ப அதுதான் போட்டிருக்கேன். மார்னிங் நான் போட்டேன்னா ஈவினிங் முடிஞ்சு நைட் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் தாராளமா எனக்கு வந்து ஸ்மட்ச் ப்ரூஃப் இருக்கு. எனக்கு ஆயிலி ஸ்கின் கிடையாது, அதனால ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஒருவேளை வேர்வை வரும்போது ஸ்மட்ச் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு இது வரைக்கும் இது ஸ்மட்ச் ஆனதே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. என்னோடது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, தீர்ற ஸ்டேஜ்ல இருக்கு. சோ நான் இன்னும் இந்த பாக்கெட்டை பிரிக்கல, ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் நான் வாங்கியிருக்கேன். பிகாஸ் ஒரு ப்ராடக்ட்க்கும் தீரும் போது ஒரு வாட்டி ஷாப்பிங் போக முடியாது இல்லையா. சோ நான் வாங்கி இதை ஸ்டாக் பண்ணிட்டேன். இதோடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 165 ருபீஸ்க்கு எனக்கு கிடைச்சிச்சு.
நான் இந்த ஐகானிக் காஜல் யூஸ் பண்ணி தான் கண்ணுக்கு மேல கண்ணுக்கு கீழே எல்லாமே அப்ளை பண்ணிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு ஐலைனர் யூஸ் பண்ணல. ஐலைனர் விட எனக்கு இந்த காஜல் அப்ளை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஃப்ளோ ஈஸியா வரும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப மேக்கப்லாம் எனக்கு பண்ணிக்க தெரியாது. சோ காஜல் ஈஸியா அப்ளை பண்ணிடுவேன். அந்த ஐலைனர் வந்து அப்படியே கை நடுங்கும், எனக்கு வராது. அது இன்னும் நான் பிராக்டிஸ் பண்ணல. சோ எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபிளா ஈஸியா இருக்கு, ஸ்மட்ஜ் ஆகாம இருக்கு. நீம் ஃபேஸ் வாஷ், Aloe Vera Gel, Kajal, Aloe Vera Gel for makeup, Primal, Foundation, Lipstick, Concealer, Mascara. இது மட்டும் தான் நான் வாங்கினேன். அண்ணனோட வெட்டிங்காக வாங்கின மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். இது இல்லாம மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இல்லாம நான் ஒரு விஷயம் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போய் வாங்கினேன். ஆக்சுவலா அது வாங்குறதுக்காக நான் கடைக்கு பர்ச்சேஸ்க்கு போவே இல்லை. அது என்னுடைய லிஸ்ட்ல இல்லவே இல்லை. பட் ரொம்ப பிடிச்சி போய் நான் வாங்கிட்டேன். அது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். சோ நான் சொல்லியிருந்த ஆக்சசரி பாத்தீங்கன்னா ஒரு கிளட்ச். ரொம்ப 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 அழகா இருக்கு கிளட்ச். இதோட பினிஷ் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தா இருக்கு. நல்ல ஒரு கிளாசி பினிஷ் இருக்கு. இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அழுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சாலே போயிடும். ரொம்ப அழகா இருக்கு இந்த பினிஷிங். இது ரொம்ப பிடிச்சி போய் நான் வாங்கினதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாக் தான். சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? எவ்வளவு அழகா இருக்குல்ல? இந்த லாக் பிடிச்சதுனாலயே நான் இது வாங்கினேன். பட் என்னுடைய ஹேண்ட்பேக்கு இது மேட்சிங்கா வேற கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஹேண்ட்பேக் தான் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சும்மா கிளட்ச் பார்க்கலாம்னு பார்க்கும்போது இந்த லாக்கும் பிடிச்சிருந்துச்சு. நான் வாங்கியிருக்க ஹேண்ட்பேக்கும் இதே கலர் தான். ஸோ ரெண்டுத்துக்கும் மேட்சா இருக்கவே நான் வந்து உடனே வாங்கிட்டேன். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் வந்து 10s and 20s, 100s, 50s, 500s இங்க வச்சிருக்கேன். இங்க வந்து சும்மா வேற ஏதாவது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் வெளில போகும்போது அப்படின்னு 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஃபுல் ஆஃப் காயின்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு. ஹேண்ட் பர்ஸ்ல, கிளட்ச்ல, பவுச்ல, இதுல வந்து நான் பர்சஸ்ல வந்து எப்பவுமே பைசா தான் வைப்பேன். வேற தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்க மாட்டேன். ஏதாவது எமர்ஜென்சிக்கு இம்பார்ட்டன்ட் விசிட்டிங் கார்ட்ஸ் ஏதாவது வேணும்னா நான் இதுல போட்டு கையில எடுத்துட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். சோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாவும் இருக்கு. உள்ள இருக்க இந்த மெட்டீரியல் பாருங்க, இந்த செக்டு, இது கூட ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 200 rupees. ரொம்ப 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 தாராளமா வாங்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வர்த் த மணி. சரி, நான் இதுக்கு மேட்சிங்கா ஒரு ஹேண்ட்பேக் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது பார்க்கலாம். இதுதான் அந்த ஹேண்ட்பேக். ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். அது என்னன்னே தெரியல. என்னுடைய ஷாப்பிங் ஹால் வீடியோஸ்ல நான் சொல்லியிருந்திருப்பேன். சுடிதார் கலெக்ஷன் வீடியோல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் என்னோட ஃபேவரட் கிடையாது. பட் எனக்கு சாரியும் இன்னைக்கு ஆரஞ்சுல அமைஞ்சிடுச்சு அண்ட் சுடிதாரா அமைஞ்சிடுச்சுட்டு. அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய அண்ணனோட பார்ட்டி வேர் கவுனும் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு தான். என்னுடைய கிளட்சும் ஆரஞ்சு, ஹேண்ட்பேக்கும் ஆரஞ்சு. என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா எனக்கு ஆரஞ்சு வந்துகிட்டு இருக்கு. நான் வேணும்ட்டே ஆரஞ்சுன்னு போய் சூஸ் பண்ணல. ஆனா எனக்கு ஆரஞ்சு வருது, ஏன்னு தெரியல. இந்த மாதிரி உங்களுக்கும் அனுபவங்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க கீழே. ரொம்ப அழகான ஹேண்ட்பேக் இது. இந்த பினிஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சைட் வந்து அழகா பிளாக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்ல மெட்டீரியல். தாராளமா நீங்க வந்து நான் சொல்ற அமௌண்ட்க்கு நீங்க இதை வாங்கலாம். இங்க சின்னதா ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, தனியா ஒரு பேட்ச் மாதிரி. இங்க ஒரு கோல்டன் கலர் எக்ஸ்ட்ராவா ஒண்ணு கொடுத்துருக்காங்க அழகுக்காக. இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த பேக் உடைய ஸ்டிச் ஆகி வருது. தனியாலாம் எதுவும் இல்ல. சோ தனியா கழண்டி வந்துரும் பயம் வேண்டாம். இதோட ஸ்டிச் ஆயிருக்கு. ஜஸ்ட் அழகுக்காக மட்டும் இது சும்மா ஃபிட் பண்ணிருக்க மாதிரி நம்ம காட்டியிருக்காங்க. சோ இங்கேயே இதுலயே ஸ்டிச் ஆகி வந்திருக்கனால தாராளமா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சி, இந்த பக்கம் ஒரு சி. ஒரு சி வந்து பிளேன் கோல்டுல இருக்கு, ஒரு சி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இந்த பிளாக் அண்ட் ஆரஞ்சு அழகா எடுத்து கொடுக்குது. சோ இங்க மட்டும் இந்த ஹேண்டிலுக்கு பிளாக் பினிஷ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு பேக் சைடு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஜிப் இருக்கு. நம்ம வெளியில போகும்போது டக்குன்னு ஓபன் பண்ணி மொபைல் இங்க வச்சுட்டோம்னா, நான் எப்பவுமே இந்த சைட்ல தான் மொபைல் வைப்பேன். டக்குன்னு எடுத்து பேசுறதுக்கு வசதியா இருக்கும். சோ நான் எப்பவுமே இங்க மொபைல் மட்டும் வைப்பேன், வேற எதுவும் வைக்க மாட்டேன். சோ ஜிப் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியா இருக்கு. நல்லா கோல்டன் கலர்ல ஜிப் இருக்கு. கலரும் ரொம்ப அழகான கலர் இது. அண்ட் உள்ள எப்படி இருக்குன்னு பாக்கலாம், எத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு. மொத்தம் இதுல 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு கம்பார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உள்ள இருக்க மெட்டீரியலும் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸ்டிச்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதுக்குள்ளேயும் ஒரு சீக்ரெட் ஜிப் கொடுத்திருக்காங்க. ஏதாவது இம்பார்ட்டன்டா உள்ள வச்சுக்கணும்னா நீங்க வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அது ஒரு பிளேன் கம்பார்ட்மெண்ட். நல்லா உள்ள வந்து ஸ்பேஷியஸா இருக்கு. என்னடா இவ்வளவு பெரிய ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கேனே அப்படின்னு பாக்காதீங்க. ஷர்வினோட வெளில போகும்போது கண்டிப்பா ஷர்வினுக்கு தேவையான சில ஆக்சசரிஸ் எல்லாம் நான் கொண்டு போக வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு டயப்பர், எக்ஸ்ட்ரா ஒரு டயப்பர் ஆர் ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எடுத்துட்டு போகணும். ஸோ ஒரு ஹேண்ட்பேக்குள்ள இது எல்லாமே இருக்கணும். என்னுடைய எசென்ஷியல் திங்ஸும் இதுல இருக்கணும். ஸோ கொஞ்சம் பெருசா இருந்தா தான் நல்லா இருக்கும்.
சோ குட்டி குழந்தை வச்சிருக்க பேரண்ட்ஸ் அம்மாங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய ஹேண்ட்பேக் இருந்தாதான் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு சோ இது கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, மெட்டீரியலும் நல்லா இருந்துச்சு. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 650 rupeesனு வாங்கினேன். தாராளமா நீங்க வாங்கலாம், அவ்வளவு நல்ல மெட்டீரியல். எனக்கு அந்த மணிக்கு வர்த்த பீஸ் தான் தோணுது. அவ்வளவுதான், ரொம்ப பிடிச்சு போய் வாங்கினேன். பாருங்க இதுக்கும் எவ்வளவு மேட்சிங் ஆகுது, அழகா இருக்கு இல்லையா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போய் வாங்கினேன். சோ அவ்வளவுதான், நான் பண்ண ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. இந்த சுஜாதான்றவங்க வந்து என்கிட்ட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வாங்குனீங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்குனீங்க, என்ன பிராண்ட்ல வாங்குனீங்க, உங்க நம்பர் என்ன அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சோ இந்த வீடியோ பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சுஜாதா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் ஹால் வீடியோ நம்பர் 10 முடிஞ்சு போச்சு. ஷாப்பிங் ஹால் வீடியோ 11ல நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நான் என்னென்ன க்ளோதிங் ஐட்டம்ஸ் வாங்கினேன் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடும். ரொம்ப 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 ஹாப்பி. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நீங்க எல்லாருமே என்னுடைய லாஸ்ட் லைவ் வீடியோ பாருங்க, அதுல கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கேன். கிவ் அவேல நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஷாப்பிங் ஹால் வீடியோ நம்பர் 11ல நான் அண்ணன் வெட்டிங்காக பர்ச்சேஸ்க்கு போகும்போது என்னென்ன க்ளோதிங் ஐட்டம்ஸ் வாங்கினேன் அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய வீடியோவை என்னுடைய சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் புதுசா போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் 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 லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, என்னை எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. Thank you so much. Take care. Bye bye.